ஆனா உன் கூடவே சிலர் இருப்பான். வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போவான், கிறிஸ்துமஸுக்கு புது வருடத்துக்கு சபைக்கு போவான். அவன் வாழ்க்கையில பார்த்தா தெய்வ பயமே இருக்காது. அவன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான எதையுமே செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசுவான், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் நடப்பான், கர்த்தருக்கு சித்தமில்லாத வழிகள் நடப்பான். ஆனா அவன் எனக்கு வேணும்னு நீ அவன் கூட இருப்ப, அவன் தான் உன்னுடைய வாழ்க்கையின் பிசாசு. அவன் தான் உனக்கு எதிராக உன்னை சீர்கெடுக்கிற, உன்னை நாசம் பண்ணுகிற பிசாசு அவன் தான். சபைக்கு நீ வருவதனால் கிறிஸ்தவன் ஆகி விடுவதில்லை, வேதம் வாசிப்பதனால் நீ கிறிஸ்தவன் ஆகி விடுவதில்லை, கூட்டங்களுக்கு போவதனால் நீ கிறிஸ்தவன் ஆகி விடுவதில்லை, உபவாசிப்பதனால் நீ ஆகி விடுவதில்லை, ஜெபிப்பதனால் நீ ஆகி விடுவதில்லை, இயேசுவை பின்பற்றுவதனால் நீ கிறிஸ்தவனாய் மாறுகிறாய். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனைவி, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத புருஷன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஜெபம்னு வந்துச்சுன்னா குழந்தைக்கு கீழே உட்காரணும், ஜெபம்னு வந்துச்சுன்னா கணவன் கீழே உட்காரணும், ஜெபம் வந்துட்டா மனைவி கீழே உட்காரணும். அவன் செய்கிற எந்த வேலையும், அவள் செய்கிற எந்த வேலையும் கர்த்தரை விட முக்கியமானது அல்ல. அப்படி ஒரு வீடு வேணும்.